அதுதான் பஸ் ஸ்டாப். பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் இந்த ப்ராஜெக்ட்டுமே வந்து அமைஞ்சிருக்கு. சுத்தி ஃபுல்லாவே கமர்ஷியலா நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்க ஒரு இடங்க. காயரம்பேடு ஜங்ஷன்ல இருந்து பக்கத்துல தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு. பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்ல எவ்வளவு கமர்ஷியல் இடமும் இருக்கு, அதே சமயம் ரெசிடென்ஷியலாவும் நீங்க நல்ல டெவலப்மெண்ட்டும் இங்க இருக்கு. கமர்ஷியலா வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்பா இருக்கட்டும், ஒரு ஆபீஸ் செட்டப்பா இருக்கட்டும், அண்ட் அது மட்டும் இல்லாம ஜுவல்லரி ஷாப்பா இருக்கட்டும். சோ இந்த மாதிரி கமர்ஷியலா நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாமோ சோ அதெல்லாம் வந்து நீங்க இங்க செட் பண்ணிக்கலாம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் வந்ததுல இருந்து ரொம்ப ரெசிடென்ஷியலாவும் கமர்ஷியலாவும் இந்த ஏரியா வந்து நல்லா பீக்ல போகுதுங்க. அது மட்டும் இல்லாம திருப்பூர்ல இருக்க ஒண்டர்லா, சோ இந்த வழியா கூட நம்ம ஒண்டர்லா வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, சென்னை பிரைம் லொகேஷன்ல நீங்க ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானதாங்க. சுத்தி நீங்க பார்க்கலாம், கமர்ஷியலா பயங்கரமா டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. இந்த லொகேஷன் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் போற ஒரு ஸ்டேட் ஹைவேங்க. காயரம்பேடு ஜங்ஷன்ல இருந்து பக்கத்துல தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் பத்தின டீடைல்ஸ் சொல்றோம் அப்படின்னா சுத்தி நீங்க பார்க்கலாம், ஃபுல்லா கமர்ஷியலா நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா 1 ஏக்கர்ல 20 பிளாட் வந்து இங்க போட்டிருந்தாங்க. இந்த 20 பிளாட்ல 2 கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வந்து இப்ப சேலுக்கு வந்திருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள ரெடியா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் நடக்குதுங்க. சோ வாங்க நான் அப்படியே உங்களுக்கு ஒன் பை ஒன்னா சொல்றேன். சோ இந்த ப்ராஜெக்ட் என்ட்ரன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேனர் வச்சிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட். நம்ம பார்க்க போற இந்த 2 கமர்ஷியல் பிளாட்டுமே வந்து யார் பண்ணிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி பில்டர் தான். அவங்களோட கான்டாக்ட் நம்பர் தான் இந்த பேனர்லயும் இருக்கு, டிஸ்பிளேல இருக்குது. சோ வாங்க இந்த ப்ராஜெக்ட் பத்தின டீடைல்ஸ் நான் உள்ள அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. சோ இந்த ரோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா 24 அடி ரோடுங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஒரு கமர்ஷியல் பிளாட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது. இதுக்கு அட்ஜாயிண்டா பேக் சைடுல தான் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி இன்னொரு பிளாட் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். சோ அந்த லென்த்ல பிளாட் நம்பர் 19 வந்து வேகண்டா இருக்கு. இந்த பிளாட் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2415 ஸ்கொயர் ஃபீட். சோ இது வந்து 2 கோர் பட்ஜெட் கிட்ட வரும். அதே இந்த சைடுல இருக்குது 1 கோர் பட்ஜெட் கிட்ட வரும். இடத்த வந்து விசிட் பண்ணுங்க. பிளாட் வந்து உங்களுக்கு ஆன் ரோடுங்க, ஸ்டேட் ஹைவேக்கு அப்படியே பக்கத்திலேயே வந்து அமைஞ்சிருக்கு. சோ நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்க ஒரு லொகேஷன் தான் இந்த லொகேஷனுமே. சோ கூடுவாஞ்சேரி பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாங்க, எல்லாமே இங்க இருக்குங்க. நியர்பை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல், என்டர்டைன்மெண்ட் அப்படின்ட்டு எக்கச்சக்கமா இருக்கு. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் வந்ததுல இருந்து ரொம்ப ரெசிடென்ஷியலாவும் கமர்ஷியலாவும் இந்த ஏரியா வந்து நல்லா பீக்ல போகுதுங்க. அது மட்டும் இல்லாம திருப்பூர்ல இருக்க ஒண்டர்லா, சோ இந்த வழியா கூட நம்ம ஒண்டர்லா வந்து ஆக்சஸ் பண்ணலாம். சோ கமர்ஷியலாவும் இந்த ஏரியா வந்து நல்லாவே க்ரோத் ஆகுது. இந்த ரோட்ல அமைஞ்சிருக்கிற கடைகளையும் பார்க்கலாம். சோ நல்ல ஒரு டெவலப்மெண்ட், நிறைய கடைங்க வந்து இங்க போட்டிருக்காங்க. ஹோட்டல்ல இருந்து சின்ன சின்ன கடைகள்ல இருந்து நிறைய இருக்கு, ஜுவல்லரி ஷாப். அதுவும் இல்லாம இந்த ஸ்ட்ரெச்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பெட்ரோல் பங்க்ஸ்மே வந்து இப்போ புதுசா வந்து நியூலி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அப்பயே உங்களுக்கு தெரியும் இந்த க்ரோத்தோட காரிடார் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த ப்ராஜெக்ட் பத்தின டீடைல்ஸ் நான் இன்னும் எப்படி சொல்லணும் அப்படின்னா பிளாட் நம்பர் 19 வந்து பாத்தீங்க அப்படின்னா சவுத் ஃபேசிங்ல அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் வந்து 33 அடியும், லென்த் வந்து 112 அடியும் அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 கமர்ஷியல் பிளாட் வந்து இப்ப வேகண்டா இருக்கு. சோ இப்போ நீங்க பார்க்கலாம், எனக்கு பின்னாடி ஒரு பெரிய பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அட்ஜாயிண்டா தான் வந்து இந்த பிளாட் வந்து அமைஞ்சிருக்கு. இதோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா 1451 ஸ்கொயர் ஃபீட். உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 32 அடியும், லென்த் வந்து பாத்தீங்கன்னா 45 அடியும் இருக்கு. ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கமர்ஷியலா வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்பா இருக்கட்டும், ஒரு ஆபீஸ் செட்டப்பா இருக்கட்டும், அண்ட் அது மட்டும் இல்லாம ஜுவல்லரி ஷாப்பா இருக்கட்டும். சோ இந்த மாதிரி கமர்ஷியலா நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாமோ சோ அதெல்லாம் வந்து நீங்க இங்க செட் பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டல் இன்கமுமே வந்து நீங்க ஏர்ன் பண்ணலாம். கீழே வந்து நீங்க ஒரு கமர்ஷியலா ஒரு இது பண்ணிட்டு கூட மேல வந்து நீங்க ரெசிடென்ஷியலா இருக்கலாம். சோ அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்து இந்த ப்ராஜெக்ட்ல வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க. சோ இங்க போர் போட்டிருக்காங்க, தண்ணி வந்து நம்ம செக் பண்றோம். உண்மையிலேயே நல்லா இருக்கு. இந்த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 8500 ரூபாங்க. இது ஒளிவு மறைவுலாம் எதுவும் இல்லைங்க, பேனர் அடிச்சு அவங்களுக்கு வச்சிருக்காங்க. சோ ஸ்கிரீன்ல இருக்க நம்பரையும் நீங்க கான்டாக்ட் பண்ணி டைரக்டா கேட்கலாம். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் பண்றவங்களோட கான்டாக்ட் நம்பர் தான் இங்க நான் கொடுத்துருக்கேன். சோ இங்க வந்தீங்கனாலே இங்க ஃபுல்லா பேனரும் வச்சிருக்காங்க, இந்த ப்ராஜெக்ட் பத்தின டீடைல்ஸும் கொடுத்துருக்காங்க. என் பின்னாடி நீங்க அங்க பாக்கலாம், பஸ் வந்து நிக்குதுங்க. அதுதான் பஸ் ஸ்டாப். பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் இந்த ப்ராஜெக்ட்டுமே வந்து அமைஞ்சிருக்கு. பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்ல எவ்வளவு கமர்ஷியல் இடமும் இருக்கு, அதே சமயம் ரெசிடென்ஷியலாவும் நீங்க நல்லா டெவலப்மெண்ட்டும் இங்க இருக்கு. சோ அதனால தான் வந்து இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்ச் இருக்கு. நீங்க கம்பாரிசன் வந்து இந்த ஸ்ட்ரெச்ல இந்த மாதிரி யாருன்னா கொடுக்குறாங்களா அப்படின்றத நீங்க விசாரிச்சு கூட பாத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த பட்ஜெட்ல இந்த மாதிரியான ஒரு அம்யூனிட்டிஸோட இந்த மாதிரியான ஒரு இடத்துல நம்ம ஃபேமிலி பில்டர் வந்து கொடுக்குறாங்க. இந்த ப்ராஜெக்ட் பத்தின எல்லா டீடைல்ஸும் பார்த்திருப்பீங்க. நான் பர்சனலா இந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன் ரோட் பக்கத்துலயே அமைஞ்சிருக்குங்க. சோ நான் முன்னையே சொன்னது போல பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப நியர்பையாவும் இருக்கு. சுத்தி ஃபுல்லாவே கமர்ஷியலா நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்க ஒரு இடங்க. சோ இப்ப ரேட் ஓரளவுக்கு கம்மியா இருக்கும் போதே நம்ம வாங்கினாதான் இதே
ஸ்ட்ரெச்சில் போகும்போது ரேட் இன்னும் ஜாஸ்தியாகி தான் போகுமே தவிர்த்து குறையாதுங்க. ஸோ அதனால நீங்க ஒரு கமர்ஷியலா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். அதனால தான் நான் பர்சனலா இந்த இடத்த வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது. ஸோ நீங்க இடத்த வந்து விசிட் பண்ணுங்க, மற்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க வந்து பார்த்து ஃபைனலா என்ன மாதிரி பெஸ்ட்டா உங்களுக்கு பண்ணுவாங்களோ பண்ணி கொடுப்பாங்க. இது மாதிரி ட்ரஸ்டடான ப்ராப்பர்ட்டி ரிவ்யூ வந்து இந்த சேனல்ல வர்றதுக்கு இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் உங்களை இன்னொரு வீடியோ மூலியமா வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.